அது ஆகஸ்ட் 31, 2018 சென்னை. காலையில வேலைக்கு போனவங்க எல்லாருமே வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருந்த அந்த ஈவினிங் டைம்ல தன்னுடைய கணவன் விஜயும் சீக்கிரமா வீட்டுக்கு வருவார் அப்படின்னு ரொம்ப நேரமா காத்துட்டு இருந்த அவருடைய மனைவி ரொம்ப நேரம் ஆகியுமே அவர் வீட்டுக்கு வராததால அவருக்கு போன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போன் அட்டன் பண்ண விஜயோ எனக்கு இனிமே வேலை முடியல, இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வர்றது கூட டவுட் தான் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இதை கேட்டு அவருடைய மனைவி ரொம்பவே அப்செட் ஆகுறாங்க. இன்ஃபேக்ட் அன்னைக்கு அவங்க ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பிகாஸ் அன்னைக்கு விஜயுடைய பர்த்டே. அன்னைக்கு மிட் நைட்ல ரொம்பவே சிம்பிளா அவருடைய பிறந்த நாளை கொண்டாடினவங்க அந்த பிறந்த நாளை அவருடைய வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு நாளா ஏற்கனவே மாத்திருந்தாங்க. ஆனா அந்த விஷயம் அவர் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் அவருக்கே தெரியாது. அது செப்டம்பர் 1, 2018. அடுத்த நாள் காலையில ஒரு 7 மணி இருக்கும் பொழுது வீட்டுக்கு வராரு. அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு வீட்டுக்கு வராம அவருடைய மனைவிக்கு அவர் ஏமாற்றத்தை கொடுத்ததாலவோ என்னவோ இப்போ அவருடைய மனைவி அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருந்தாங்க. ஏன்னா அவர் வீட்டுக்கு வந்து பார்க்கும் பொழுது வீடு வெளியில பூட்டி இருந்துச்சு. இந்த காலை நேரத்துல எங்க போயிருப்பாங்க அப்படின்னு புரியாத விஜய் உடனடியா அவருடைய மனைவிக்கு போன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா போன் ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு வருது. உடனே பதறி போன அவரு அவங்களுடைய ஹவுஸ் ஓனர் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவங்களுமே எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப விஜய் உடனடியா அவருடைய மனைவியுடைய பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி பாக்குறாரு. ஆனா அவங்க அங்கேயும் போகல அப்படிங்கிறது தெரிய வருது. உடனடியா என்ன பண்றது அப்படின்னு தெரியாத விஜய் ஜன்னல் வழியா வீட்டுக்குள்ள எட்டி பாக்குறாரு. அப்படி பார்க்கும் பொழுது வீட்டுக்குள்ள ஃபேன் ஓடிட்டு இருக்கிறது மட்டும் தெரிஞ்சது. உடனே அவருடைய மனைவி தான் உள்ள இருக்காங்க அப்படின்னு நினைச்சவரு அவருடைய மனைவியுடைய பெயரை சத்தமா சொல்லி கூப்பிட்டு பாக்குறாரு. ஆனா நோ ரெஸ்பான்ஸ். வீட்டுக்குள்ள ஃபேன் ஓடிட்டு இருக்கு. ஆனா ஆள் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கறது தெரியல. அதே சமயம் வீடும் வெளியில பூட்டி இருக்கு. ஒருவேளை ஃபேனை ஆஃப் பண்ணாம மறந்து போய் எங்காவது போயிருக்கலாம் அப்படின்னு நினைச்ச விஜய் அந்த பூட்டை உடைச்சிட்டு உள்ள போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராரு. உடனடியா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுடைய உதவியோட பூட்டை உடைச்சிட்டு உள்ள போகவும் ஆரம்பிக்கிறாரு. அப்படி உள்ள போய் பார்த்தவருடைய அப்போதைய மனநிலைய எந்த ஒரு வார்த்தைகளாலையுமே விவரிக்க முடியாது. அப்படி அவர் அங்க பார்த்தது அவருடைய 7 வயசு பையனான அஜய் மற்றும் 4 வயசு பொண்ணான கார்னிகா. இவங்க 2 பேருமே பேச்சு மூச்சு இல்லாம மயங்கி போய் கிடந்தாங்க. உடனடியா அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் பார்க்கும் பொழுது அவங்க 2 பேருமே ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற அதிர்ச்சியான கசப்பான உண்மையை டாக்டர் சொல்றாரு. 2 குழந்தைகளுக்கும் என்னதான் ஆச்சு, எதனால இறந்து போனாங்க, விஜயோடைய ஒய்ஃபுக்கு என்ன ஆச்சு, அவங்க எங்க தான் போனாங்க அப்படிங்கிற கேள்விகளோட போலீஸ் அவங்களுடைய என்கொயரியை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போலீஸோடைய விசாரணையில தெரிய வந்த தகவல்களை கேட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடு கொந்தளிக்க ஆரம்பிச்சது. அப்படி தெரிய வந்த தகவல்கள் இதுதான். கல்யாணமாகி குழந்தைகள் பிறந்ததுமே பல வீடுகளில் நடக்கிற மாதிரி விஜயுடைய மனைவியும் அவங்க பார்த்துட்டு இருந்த வேலையை விட்டுட்டு குழந்தைகளை பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் பசங்க கொஞ்சம் வளர்ந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சதுமே அவங்களுக்கு நிறையவே ஃப்ரீ டைம் கிடைக்க ஆரம்பிக்குது. சோ அவங்க ஃப்ரீயா வெளியே போயிட்டு வர்றதுக்காக விஜய் தன்னுடைய மனைவிக்கு ஒரு ஸ்கூட்டியும் வாங்கி கொடுக்கறாரு. அது வரைக்குமே மொபைல் போன்ல மட்டுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்த அவங்க ரெக்க முளைச்ச தேவதையா தன்னை நினைச்சுக்கிட்டு கால நேரம் இல்லாம எல்லை தாண்டி வெளியே சுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுடைய நடவடிக்கைகள் ஒரு எல்லையை தாண்டி போக ஆரம்பிச்சதுமே கண்டிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா இட்ஸ் டூ லேட். அவங்க தான் எல்லையை தாண்டிட்டாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. எல்லையை தாண்டினவங்க எதையும் செய்ய துணிவாங்க. அவருடைய மனைவியும் அதையே தான் செஞ்சாங்க. எஸ், ஒரு நாள் வீட்டை விட்டு ஓடி போறாங்க. குழந்தைகள் வீட்டுல இருக்காங்க. ஆனா மனைவியை காணுமே அப்படின்னு தவிச்ச விஜய்க்கு அவங்க எங்க போயிருப்பாங்க அப்படிங்கறதும் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருந்துச்சு. சோ அந்த இடத்துக்கு போய் அவங்கள கெஞ்சி கூட்டிட்டு வராரு. எனக்காக வரல அப்படின்னாலும் நம்மளுடைய குழந்தைகளை கொஞ்சம் நினைச்சு பாரு, அவங்களுக்காக வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. விஜயுடைய மாமனார் மாமியாரும் வந்து அவங்களுடைய பொண்ணுக்கு அட்வைஸ் பண்றாங்க. 2 குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னு கூட யோசிக்காம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டே அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அட்வைஸ் பண்றவங்க எல்லாருமே குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கவும் அப்போ இந்த குழந்தைகள் இருக்கிறது தான் என்னுடைய சந்தோஷத்துக்கு இடைஞ்சல் அப்படின்னா குழந்தைகளே இல்லாம பண்ணிட்டா. நிறைய ஃப்ரீ டைம் கிடைச்சதால மொபைல் போனே கதியா கிடந்த அபிராமி அப்ப இருந்த டிக்டாக் ஆப்ல ரொம்பவே ஃபேமஸ். டிக்டாக் மூலமா பல ஆண்களுடைய அறிமுகம் அபிராமிக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அப்பதான் அவங்களுடைய கணவர் விஜய் வாங்கி கொடுத்த ஸ்கூட்டி அவங்கள போய் மீட் பண்றதுக்கு ரொம்பவே உதவியா இருந்துச்சு. இப்படி டிக்டாக் மூலமா அறிமுகமானவன் தான் அதே பகுதியில பிரியாணி கடையில வேலை செஞ்சுட்டு வந்த சுந்தரம். சோ அடிக்கடி அவன் வேலை செஞ்சுட்டு வர்ற கடைக்கு போறது, எக்ஸ்ட்ரா பிரியாணி வாங்கி சாப்பிட்டு ஏப்பம் வர்றது அப்படின்னு போயிட்டு இருந்த அவங்களுடைய பழக்கம் அடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பிக்குது.
இப்பதான் கொஞ்சம் சுதாரிச்ச விஜய் அவங்கள கண்டிக்க ஆரம்பிக்கிறாரு. எல்லாருமே குழந்தைங்க இருக்காங்க அப்படிங்கறதையே திரும்ப திரும்ப சொன்னதுமே தன்னுடைய கள்ளக்காதலுக்கு இடைஞ்சலா இருக்கிற குழந்தைகளை தீர்த்து கட்டுறதுக்கு சுந்தரத்தோட சேர்ந்து திட்டம் போட ஆரம்பிக்கிறா. பக்கத்தில் இருக்கிற மெடிக்கல்ல இருந்து பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம வாங்க கூடாத மாத்திரைகளை சிரிச்சு சிரிச்சு பேசி கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி அத ஆகஸ்ட் 30, 2018 அன்னைக்கு அவளுடைய கணவர் விஜய்க்கும் 2 குழந்தைகளுக்கும் பால்ல கலந்து அதை கொடுத்திருக்கா. காலையில 3 பேருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த அவளுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி தான் காத்துட்டு இருந்துச்சு. எஸ், விஜயும் அஜயும் எந்த ஒரு பாதிப்புமே இல்லாம காலையில ரொம்பவே நார்மலா எந்திரிக்கிறாங்க. ஆனா தன்னுடைய அதிர்ச்சியை வெளிக்காட்டிக்காம போய் தன்னுடைய 4 வயசு பொண்ணை பார்த்திருக்கா. அந்த மருந்துடைய வீரியம் தாங்காம அந்த குட்டி பாப்பா வாயில நுரை தள்ளி தூக்கத்திலேயே இறந்து போயிருந்தா. உடனே நுரைய தொடச்சிட்டு இன்னும் தூங்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி செட் பண்ண அவளுக்கு ஒரு பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா தன்னுடைய புருஷனுடைய பிறந்த நாளையே இறந்த நாளா மாத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டா. பட் அது நடக்கல அப்படிங்கறதுதான். இருந்தாலுமே தன்னுடைய அந்த வருத்தத்தை மறைச்சுக்கிட்டு பெத்த பொண்ணு பச்சை மண்ணு செத்து கிடக்குதே, அதுவும் நம்மளே கொன்னுட்டுமே அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாம விஜயோடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணி அவரை வேலைக்கு அனுப்புறா. மகளுக்கு முத்தம் கொடுக்க வந்த விஜய சாமர்த்தியமா சமாளிச்சு அனுப்பிட்டு அடுத்ததா அவ செஞ்ச வேலை என்ன தெரியுமா? நைட்டு கொடுத்த மாத்திரையில இருந்து தப்பிச்ச தன்னுடைய மகனுக்கு திரும்பவும் அதே மாத்திரைய அதிக அளவுல பால்ல கலந்து கொடுத்ததுதான். ஏதோ ஒரு உணர்ச்சி வேகத்துல பொண்ணை கொன்னுட்டோம், நல்ல வேலையா பையனாவது பொழைச்சுக்கிட்டானே அப்படிங்கிற எண்ணம் அவளுக்கு வரல. திரும்பவும் மாத்திரையை கொடுத்தோம் அவன் பிழைச்சிட கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல அவனை பெட்ல போட்டு அவன் மேல ஏறி உட்கார்ந்து அந்த பிஞ்சு குழந்தையுடைய கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சிருக்கா. பெத்த தாயே தன்னை ஏன் இப்படி சித்திரவதை பண்றா அப்படிங்கிறது புரியாத அந்த குழந்தை அந்த டைம்ல என்னவெல்லாம் நினைச்சிருக்குமோ என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அப்படி நெரிக்க ஆரம்பிச்சதுல கை கால்களை ஆட்டி மூச்சுக்காக தவிக்க ஆரம்பிக்குது, உயிருக்கு போராட ஆரம்பிக்குது. பட் என்னத்தை சொல்ல, அந்த குழந்தையுடைய உயிரும் கொஞ்சம் கொஞ்சமா அடங்க ஆரம்பிக்குது. விஜயும் முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற முடிவுல இருந்திருக்கா. அதுக்காக ஈவினிங் வரைக்குமே வீட்லயே இருந்திருக்கா. அது வரைக்கும் போர் அடிக்குது அப்படின்னு கள்ளக்காதலன் சுந்தரத்து கூட போன் பண்ணி பேசிட்டு இருந்திருக்கா. நினைச்சு பாருங்க, தன்னுடைய 2 குழந்தைகள் தன்னுடைய பக்கத்திலேயே இறந்து கிடக்குது. இவ ஜாலியா தன்னுடைய கள்ளக்காதலன் கூட போன் பேசிட்டு இருந்திருக்கா. அப்படி அதுக்கு ரெண்டுமே பேசின ஆடியோ குழந்தைங்க 2 பேருக்கும் பால்ல 5 பீஸ் மாத்திரை போட்டு கலந்து கொடுத்துருக்கேன். நல்லா ஆனா அவங்க பார்க்க தூங்குற மாதிரி இருக்கு. ஆனா நாளைக்கு வச்சுட்டு போட்டு வச்சிருக்கேன். செத்துட்டாங்களா? 5 மாத்திரை போட்டிருக்கேன். ஆனா தூங்குற மாதிரி தான் இருக்காங்க. இன்னும் பயம் எல்லாம் பேசுறேன், எனக்கு பயமா இருக்கு. சரி, இப்ப என்ன பண்ணலாம்? என்ன பண்றது எனக்கு தெரியல. 2 பேரும் எங்க ஊருக்கு போயிடலாம். அது நான் உன்னை ஓடி போறதுக்கோசம் தானே இந்த பிளான் பண்ணேன். ஹவுஸ் ஓனர் இருக்காங்களா பாரு. 11 மணி ஆகுது, யாரும் அவங்களும் இருக்க மாட்டாங்க. யாருமே இல்ல வெளியே? யாரும் இல்ல. எனக்கும் ஹோட்டல்ல வேலை முடிய போகுது, முடிஞ்சிச்சு. நானும் வரேன். வீட்டுக்காரர் வருவாரா இப்போ? வருவாரா என்னன்னு தெரியல எனக்கு. சரி, வரலன்னா எனக்கு ஃபோன் பண்ணு, நான் சொல்ற இடம் வந்துடு, நம்ம காலைல ஓடி போயிடலாம். கேக்குதா இல்லையா? கேக்குது. பைப்டா திருதுன்னு முடிக்காத, லைட்லாம் ஆஃப் பண்ணி வை. சரி. ஈவினிங் ஆனதும் அவளுடைய ஹஸ்பண்ட் வர்றதுக்கு லேட் ஆனதால இவளே கால் பண்ண ஆரம்பிக்கிறா. ஆனா அது யமனுடைய அழைப்பு அப்படிங்கறது தெரியாமலேயே விஜய் வேலை இனிமே அதிகமா இருக்கு, என்னால வர முடியாது அப்படின்னு சொல்றாரு. இப்ப என்ன பண்றது அப்படின்னு தெரியாம குழம்பி போன அபிராமி சுந்தரத்துக்கு திரும்பவுமே கால் பண்றா. இதுக்கு மேல வெயிட் பண்ண வேண்டாம், மாட்டிக்குவோம் அப்படின்னு அவன் சொன்னதால வீட்டை பூட்டிட்டு தன்னுடைய ஸ்கூட்டில போய் சுந்தரத்தை மீட் பண்ணிருக்கா. அவன் அவளை கூட்டிட்டு போய் கோயம்பேட்ல நாகர்கோயில் பஸ்ல ஏத்தி விட்டுட்டு எதுவுமே தெரியாதவ மாதிரி வீட்டுக்கு திரும்பி இருக்கான். ஆக்சுவலா கொஞ்ச நாள் கழிச்சு 2 பேருமே கேரளா போய் ஒன்னா இருக்கலாம் அப்படிங்கறதா அவங்களுடைய பிளானா இருந்திருக்கு. இப்ப விஜய் கொடுத்த தகவலை வச்சு சுந்தரத்தை வளைச்ச போலீஸ் அவன் மூலமா தான் இவ்வளவு விஷயங்களையுமே கேதர் பண்ணிருக்காங்க. அவளுக்கு எத்தனையோ காதலர்கள் இருக்கும் பொழுது எப்படி சுந்தரத்தை விஜய் கை காட்டினார் அப்படின்னா கடைசியா அவ ஓடி போனது சுந்தரத்துடைய வீட்டுக்கு தான். இப்படி சுந்தரம் மாட்டினது தெரியாத அபிராமி நாகர்கோயில் போனதுமே தன்னுடைய சிம் கார்டை தூக்கி போட்டுட்டு தைரியமா ஒரு போலீஸ் கிட்ட போய் போனை கடன் வாங்கி சுந்தரத்துக்கிட்ட பேசி எங்க தங்கி இருக்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கா. இப்போ அவ இருக்கிற இடத்தை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் சுந்தரத்தையும் கூட்டிட்டு போய் அவளை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. விசாரணையில அவளும் எல்லா உண்மைகளையுமே ஒத்துக்கிட்டு இருந்திருக்கா. இந்த மாதிரி 3D அனிமேஷன் நியூஸ் அண்ட் ஃபேக்ட்ஸை 3D அனிமேஷன் வியூவில் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.